Hello and welcome to Score Clever Daily Current Affairs Podcast. நான் உங்க நீலா. நான் உங்க சிபி. நாம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு 23rd February 2026க்கான ஹாட் அண்ட் ஹேப்பனிங் நியூஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, அண்ட் இந்த எல்லா நியூஸும் எங்கிருந்து எடுத்தது தெரியுமா? நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் சூப்பர் கன்சைஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் ரீசெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல கொஸ்டின்ஸ் நம்ம மெட்டீரியல்ல இருந்து வந்திருக்கு. ஓவராலா கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பிடிஎஃப்ல இருந்து தான் வந்திருக்கு. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியான கான்டென்ட்ல ஆனா அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கியூரேட் பண்றாங்க. ஸோ சேனல்ல ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ராஷ்டிரபதி பவன்ல ஒரு பெரிய மாற்றம். அப்படியா? என்னது அது? பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லட்டியன்ஸோட ஸ்டாச்சுவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம சி ராஜகோபாலாச்சாரியோட ஸ்டாச்சுவை வைக்க போறாங்களாம். இவர்தான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட முதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல். வாவ், சூப்பர் நியூஸ். இது ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவ் இனிஷியேட்டிவோட ஒரு பகுதியா நடக்குது. அண்ட் ராஷ்டிரபதி பவன்ல ராஜாஜி உற்சவ் அப்படின்னு ஒரு கமெமரேஷன் ஈவெண்ட்டும் நடக்க போகுது. ஆசம். அடுத்ததா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அசாம்க்கு விசிட் பண்ணிருக்காரு. அங்க 5450 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை தொடங்கி வச்சிருக்கார். ஓ நைஸ். அங்க என்னென்னலாம் பண்ணிருக்கார்? அங்க ஒரு ஹிஸ்டாரிக் லேண்டிங் நடந்திருக்கு. ஒரு C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் ஏர்கிராஃப்ட் டிப்ரூகர் டிஸ்ட்ரிக்ட்ல மோரன் பைபாஸ்ல புதுசா இனாகிரேட் பண்ண எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது ELFல லேண்ட் ஆகியிருக்கு. இந்த 4.2 கிலோமீட்டர் ஹைவே ஸ்ட்ரெச் தான் நார்த் ஈஸ்டோட முதல் ELF. வெயிட், ELFனா எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டியா? அதாவது ஹைவேயே ரன்வே மாதிரி யூஸ் பண்றதா? தட்ஸ் சோ கூல். அதேதான். அதுக்கப்புறம் கவாஹத்தில பிரம்மபுத்திரா ஆறுக்கு மேல குமார் பாஸ்கர் வர்மா சேத்துன்னு ஒரு 6 லேன் பிரிட்ஜை இனாகிரேட் பண்ணிருக்கார். இதோட காஸ்ட் மட்டும் 3030 கோடி ரூபாய். பொங்கோரால IIM கவாஹத்தியோட டெம்பரரி கேம்பஸையும் திறந்து வச்சிருக்கார். இவ்ளோதானா? இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. காம்ரூப் டிஸ்ட்ரிக்ட்ல அமிங்கா ஓன்ல நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனுக்கான ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் நேஷனல் டேட்டா சென்டரையும் வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணிருக்கார். அண்ட் ஃபைனலி PM இ-பஸ் சேவா ஸ்கீம் கீழ கவாஹத்திக்கு 100 எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் மத்த இந்திய நகரங்களுக்கு 225 எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் ஃபிளாக் ஆஃப் பண்ணிருக்கார். அப்பா, ஒரு விசிட்ல எவ்ளோ இனாகிரேஷன்ஸ். பை த வே, அசாமோட CM யாரு? ஹிமந்தா பிஸ்வா சர்மா அண்ட் கவர்னர் லக்ஷ்மன் ஆச்சாரியா. கேபிட்டல் டிஸ்பூர். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? போலாமே. ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்டோட சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கே. ஆமா, பிரசிடென்ட் திரௌபதி முர்முடா நியூ டெல்லியில இந்த செலிப்ரேஷன்ஸை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. 1925ல பண்டித் ரகுநாத் முர்மு இந்த ஸ்கிரிப்டை இன்வென்ட் பண்ணி 100 வருஷம் ஆகுது. கிரேட். அந்த ஈவெண்ட்ல வேற என்னெல்லாம் நடந்தது? பிரசிடென்ட் ஒரு கம்மமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பும் ஒரு 100 ரூபாய் காயினும் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சந்தால் கம்யூனிட்டியில இருந்து ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்டை ப்ரொமோட் பண்ண 10 அச்சீவர்ஸ்க்கு ஆனர் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங். இந்த ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? அதுல 30 லெட்டர்ஸ் இருக்கு. சந்தாலி லாங்குவேஜ்ல இருக்கிற யூனிக் ஃபோனேம்ஸ், அதாவது க்ளாட்டல் ஸ்டாப்ஸ் மாதிரி தனித்துவமான சத்தங்களை சரியா ரெப்ரசன்ட் பண்றதுக்காகவே இதை டிசைன் பண்ணிருக்காங்க. யூனிக் ஃபோனேம்ஸ்னா ஒரு மொழிக்கு மட்டும் உரித்தான ஸ்பெஷல் சவுண்ட்ஸா? எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்ல இருக்கிற ழ மாதிரி. அண்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சந்தாலி லாங்குவேஜை 2003ல தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட 8th ஷெட்யூல்ல சேர்த்தாங்க. காட் இட். நெக்ஸ்ட் நியூஸ். பாரத் போதன் AI கான்க்ளேவ் 2026 நியூ டெல்லியில பாரத் மண்டபம்ல நடந்திருக்கு. இந்தியாவோட எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்லிங் எக்கோசிஸ்டம்ஸ்ல AI-ஐ இன்டகிரேட் பண்றது தான் இதோட நோக்கம். ஓ, AI இன் எஜுகேஷன் சூப்பரா இருக்கே. யார் இனாகிரேட் பண்ணது? யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் தான். இந்த கான்க்ளேவ்ல IIT மெட்ராஸ்ல போதன் AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எஜுகேஷன், அதாவது COE-ய லான்ச் பண்ணிருக்கார். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல பெஸ்ட் எக்ஸ்பர்டீஸ், ரிசோர்சஸ் எல்லாம் ஒன்னா கொண்டு வர்ற ஒரு இடம், அவ்வளவுதானா? கரெக்ட். இங்க எஜுகேஷன்ல AI-ஐ அட்வான்ஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது கூடவே பாரத் எடு AI ஸ்டாக்னு ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. DPIனா ஆதார், UPI மாதிரி ஒரு ஷேர்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எஜுகேஷன்ல AI-ய கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டாக் யூஸ் ஆகும், ரைட்? பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இது மட்டும் இல்லாம IIM லக்னோ AI-ல புதுசா UG, PG டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க. IIM ராஞ்சி
டீச்சிங் வித் ஏஐ இனிஷியேட்டிவை லான்ச் பண்றாங்க. IIM ஜம்முவும் தாய்லாந்துல இருக்கிற ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட கொலாபரேட் பண்றாங்க. வாவ், எஜுகேஷன்ல ஏஐ புயல கிளப்ப போகுது. இந்த கான்க்ளேவ்ல வேற ஏதாவது ஃப்ரேம்வொர்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா? பண்ணாங்களே. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சுகாந்தா மஜும்தார் சேஃப் ஏஐ ஃப்ரேம்வொர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. சேஃப்னா செக்யூர், அக்கவுண்டபிள், ஃபேர் அண்ட் எம்பவரிங். வாவ், எவ்ளோ இன்ஃபர்மேஷன்! இதெல்லாம் எப்படிப்பா ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு தாங்க ஒரு வழி இருக்கு. உங்க எல்லாரும் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆமா, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க எங்களுக்கு நிறைய எஃபர்ட் ஆகுது. சோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பேக் டு த நியூஸ். நெக்ஸ்ட் ஒரு வேக்சின் லான்ச் பத்தி சொல்லுங்க. என்ன வேக்சின் அது? யூனியன் மினிஸ்டர் JP நட்டா இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட் டெட்டனிஸ் அண்ட் அடல்ட் டிப்தீரியா அதாவது TD வேக்சினை லான்ச் பண்ணிருக்கார். ஹிமாச்சல் பிரதேஷ்ல கசௌலில இருக்கிற சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CRIல தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஓ, இது நம்ம யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கீழ வருமா? ஆமா, CRI யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்க்கு ஏப்ரல் 2026க்குள்ள 55 லட்சம் டோசஸ் TD வேக்சினை சப்ளை பண்ணோம். இந்த UIP ஸ்கீம் மூலமா நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகள் அண்ட் பிரெக்னன்ட் உமனுக்கும் ஃப்ரீயா வேக்சின்ஸ் போடுறாங்க. சூப்பர்! சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இப்போ டெட்டனஸ் டாக்ஸாய்டு அதாவது TT வேக்சினுக்கு பதிலா இந்த TD வேக்சினை எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் யூஸ் பண்ண போறாங்க. WHO ரெக்கமெண்டேஷன்ஸ் படி இந்த மாற்றம். எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொரு ப்ரவுட் மொமெண்ட் என்னன்னா, CRI தான் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் அதாவது GMP ஸ்டாண்டர்ட்ஸ் படி வேக்சின்ஸை மேனுஃபேக்சர் பண்ற முதல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட். தட்ஸ் a huge டீல். சரி, அடுத்த அக்ரிமெண்ட் செக்ஷனுக்கு போலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவோட முதல் குவாண்டம் அண்ட் AI யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்காக ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வர்ற நெய்லிட்டும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் தான் இந்த MOU சைன் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி எங்க வரப்போகுது? அமராவதியில. இந்த கேம்பஸ் ஆந்திராவோட குவாண்டம் வேலி இனிஷியேட்டிவ்க்கு ஒரு சென்ட்ரல் பாயிண்டா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த MOU டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதாவது NDMA, Academy of Scientific and Innovative Research ACSR and CSIR National Institute of Science Communication and Policy Research CSIR NISCPR இவங்க 3 பேரும் சேர்ந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் ரிடக்ஷன்ல அகடமிக் ப்ரோக்ராம்ஸ், கெப்பாசிட்டி பில்டிங், பாலிசி ரிசர்ச், கம்யூனிகேஷனுக்காக ஒரு கொலாபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்கத்தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் நேபாளுக்கு நடுவுல ஒரு அக்ரிமெண்ட். காட்மண்டுல மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் கிரிமினல் மேட்டர்ஸ்னு ஒன்னு சைன் பண்ணிருக்காங்க. பேர்லே இருக்கே. சோ கிராஸ் பார்டர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் டிரான்ஸ்நேஷனல் கிரைம்ஸை எதிர்த்து போராடுறதுக்கும் ஜுடிஷியல் கோஆபரேஷனை ஸ்மூத் ஆக்குறதுக்கும் தான் இந்த அக்ரிமெண்ட். ஆமா, இத நேபாளோட ஜாயிண்ட் செக்ரட்டரி பினோட் பட்டாரையும் இந்தியன் அம்பாசிடர் டு நேபாள் நவீன் ஸ்ரீவாஸ்தவும் சைன் பண்ணாங்க. நேபாளோட பிரசிடென்ட் ராம்சந்திர பௌடல். சூப்பர்! அடுத்ததா ஏர் இந்தியா அண்ட் லுஃப்தான்சா குரூப் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. இந்தியாக்கும் யூரோப்க்கும் நடுவுல ஏர் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஒரு ஜாயிண்ட் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவங்க 2 பேருமே ஸ்டார் அலையன்ஸ் மெம்பர்ஸ் தானே. இது அதுக்கும் மேல ஒரு டீப்பர் கமர்ஷியல் ஃப்ரேம்வொர்க்கை உருவாக்கும் கோஆர்டினேட்டட் ஆபரேஷன்ஸ்க்காக. கரெக்ட். ஏர் இந்தியாவோட CEO அண்ட் MD கேம்பல் வில்சன், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடுக்கு ஒரு செம ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்படியா? யார்கிட்ட இருந்து? பிரான்ஸை சேர்ந்த CMA CGM கம்பெனி கிட்ட இருந்து 6 லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அதாவது LNGல இயங்கக்கூடிய ஃபீடர் கண்டெய்னர் வெசல்ஸ் வாங்குறதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. வாவ்! கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு? $360 மில்லியன் அதாவது நம்ம ஊரு காசுக்கு 3200 கோடி ரூபாய். ஒவ்வொரு வெசலும் $60 மில்லியன் காஸ்ட் ஆகுமா. இதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு குளோபல் ஷிப்பிங் மேஜர் ஒரு இந்தியன் ஷிப்யார்டுக்கு கொடுக்கிற முதல் மேட் இன் இந்தியா கண்டெய்னர் ஷிப் ஆர்டர் இதுதான். That's fantastic! இதனால கொச்சின் ஷிப்யார்டோட ஆர்டர் புக் இப்போ 23,000 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சாம். அடுத்த பிசினஸ் நியூஸ். அடானி போர்ட்ஸ், NMDC அண்ட் வேல் SA இவங்க 3 பேரும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. கங்காவரம் போர்ட்ல ஒரு இன்டகிரேட்டட் அயனோர் பிளெண்டிங் ஃபெசிலிட்டியும் ஒரு டெடிகேட்டட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனும் டெவலப் பண்றதுக்காக. இந்த MOU எங்க சைன் பண்ணாங்க? நியூ டெல்லியில நடந்த இந்தியா பிரேசில் பிசினஸ் ஃபோரம் சமிட்ல தான். NMDCயோட CMD அமிதாவா முகர்ஜி. Got it.
அடுத்த ஸ்டேட் நியூஸ் நம்ம தமிழ்நாடு பத்தி. ஆமா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு FY27க்கான இன்டரிம் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணிருக்கார். பட்ஜெட்டோட மதிப்பு 2.55 lakh crore rupees. 2.55 lakh crore, பெரிய அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். இந்தியன் கிரிக்கெட்டர் ஸ்மிருதி மந்தானா பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் அதாவது பிபிசியோட இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் ஃபார் 2025 அவார்டை வின் பண்ணிருக்காங்க. வாட் அ பிளேயர்! சூப்பர்ப் அச்சீவ்மெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். கடைசியா ஒபிச்சுவரி செக்ஷன். 2 லெஜண்ட்ஸ் நம்மள விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஓ, யார் அவங்க? ஃபர்ஸ்ட், ஃப்ரெட்ரிக் வைஸ்மன், ஆஸ்கர் வின்னிங் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். 96 வயசுல காலமாயிட்டாரு. 2016ல சினிமாக்கு செஞ்ச பங்களிப்புக்காக இவருக்கு ஆனரரி அகாடமி அவார்ட் கொடுத்தாங்க. கோல்டன் லயன் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், 4 எம்மிஸ், பீபாடி அவார்ட்னு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. A true legend of documentary filmmaking. ரெண்டாவது யாரு? ஃப்ரெட்ரிக் வைஸ்மன். இவரும் ஒரு ஆஸ்கர் வின்னிங் ஆக்டர். 95 வயசுல காலமாயிட்டாரு. இவர் 8 ஆஸ்கர் நாமினேஷன்ஸ் வாங்கியிருக்காரு. 1984ல டெண்டர் மர்சிஸ் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் ஆஸ்கர் வின் பண்ணார். சேட் நியூஸ். மே தேர் சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ். சோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான். ஆமா, நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பார்த்தோம். ராஷ்டிரபதி பவன்ல ராஜாஜி ஸ்டாச்சுல இருந்து, அசாம்ல பிஎம்மோட இனாகிரேஷன்ஸ், AI இன் எஜுகேஷன், நியூ வேக்சின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ்னு நிறைய கவர் பண்ணிட்டோம். எஸ், நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நீங்க படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு இருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL. தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். வாவ், IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பரா இருக்கு. ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸை கவுண்ட் பண்ணுவோம் and winners get exciting rewards. சோ மறக்காம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So learn with us and play with us. நாளைக்கு இதே மாதிரி fresh updates ஓட சந்திக்கலாம். Until then, this is Score Clever signing off. Bye.